இந்த பூ பாடலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ரொம்ப ஆசையா கேட்பான். ஆக்சுவலா இங்கேருந்து ஒரு ஹிண்ட் வந்துருச்சு. அந்த இடத்துல வித்து வந்து லைக் சத்யா வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி தான் எந்திச்சு போவாரு. போனதுக்கப்புறம் வந்து, "இப்ப நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. அந்த அம்மா எங்க இருக்காங்களோ கண்டுபிடிச்சு எனக்கு பூவ குடு." வித்துவோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அந்த சாங் போக ஆரம்பிக்கும். அந்த பூவ அவ வைக்கிறா அப்படிங்கும்போது, அந்த வரிகள் எப்படி இருக்கும்னா, "இந்த பூ இவ வைக்கிறாடா, இவ எந்த அளவுக்கு ஸ்பெஷல். இந்த பூ வந்து இவ தலையில போய் உட்கார போகுது." அப்படிங்கிற மாரி தான் தெரிஞ்சுச்சு. ஏன்னா, இந்த பூவே ஆசைப்படுது. இவ தலையில சூடுறதுக்கு அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் போணுச்சு. உ பூ பாடல் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டே பிளான் பண்ணியாச்சா? இல்ல இந்த 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 இதுக்கப்புறம் பிளான் பண்ணதா? ஃபார் இல்ல எக்ஸாம்பிள் நான் வந்து ரொம்ப முன்னாடி வந்து நமக்கு ஒரு பொண்ண பிடிக்கும்னா, நம்ம ரசிச்சு ஒண்ணு எழுதுவோம்ல. ம். அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து அந்த டைம்ல அந்த "அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை" பாட்டு இருக்குல்ல. எப்புட்றா வந்து வந்துட்டு இதெல்லாம் பிரச்சனை தான். ஆனா அது ஒரு மேட்டரே இல்ல ஆமா. அப்படின்றதே வச்சு ஒரு பொண்ண வர்ணிக்க முடியும்ன்ற முத்துக்குமார் சார் வந்து இப்படி வர்ணிக்க முடியுமா? அந்த பாட்டு வந்து அவர் ஏற்கனவே எழுதுனது. ம். அவர் அவங்களோட ஒய்ஃப்க்காக எழுதுனது. அதுதான் அந்த படத்துல யூஸ் பண்ணது இருக்குல்ல. அந்த மாரி நான் எனக்கு பிடிக்குன்ற பொண்ண வந்து அந்த பொண்ணுக்கு வந்து நமக்கு ஹேர் அவ்வளோ லென்த் கிடையாது. ஹேர் சுமாரா இருக்குன்ற ஒரு வருத்தம் இருக்கிற பொண்ணு. ம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அத 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 வந்து மிகைப்படுத்தணும்ல. ஆ. அப்ப பூவே பொறாமப்படுற அளவுக்கு அவளோட ஹேர் அழகு. இருக்கும் அப்படின்ற மாரி, நான் சும்மா அந்த டைம்ல ஒரு மாரி எழுதுனேன் கவிதை மாரி. ம். ஆனா கவிதைனா சம்டைம்ஸ் மறந்துரும் நமக்கு. அப்போ நம்ம ஏதாவது ஒரு ஹம் பண்ணி ஏதாவது ஒரு டியூனுக்குள்ள ராகமா அப்படியே பாடி வச்சுக்கிட்டோம்னா, இன்னும் டியூன்னாலயாவது இந்த லிரிக் ஞாபகம் இருக்குன்ற மாரி, ம். அந்த டைம்ல அது சும்மா ஒரு டம்மியா ஒரு டியூன்லயும் பாடியும் வச்சுட்டேன். ஓகே. பாடியிருக்கேன். ம். இப்ப கேட்டாலும் பாட முடியும் என்னால அப்படின்ற மாரி இருக்கிறனால. அத நான் வந்து ஹம் பண்ணி, பாடி அதுதான் அது ஏற்கனவே இருந்த ஒரு சின்ன ஐடியா. ஓகே. அது இந்த இடத்துல எனக்கு வந்து இவனோட மைண்ட் வாய்ஸ் பாட ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் சரி. அப்படின்றதுக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா உலகத்தையே அவ பார்த்துட்டு இருப்பா. இவ தான் உலகன்ற மாரி இவன் பார்த்துட்டு இருப்பான்றதுக்கு நல்லா இருந்துச்சு. ம். இந்த பாட்டு ஃபுல்லாவே அவன் பார்வை வந்து அந்த பூ மேலயும், அந்த அவ மேலயுமே தான் இருக்கும். ஆனா அவ பாட்டு மனசுல இருக்கிறதெல்லாம் இறக்கியாச்சு. நம்ம ஆமா. இனிமே நம்ம பாட்டு ஃப்ரீயா இருப்பா அவ. ஆ. இவன் தான் வேற உலகத்துல இருப்பான்றதுக்கு அமைஞ்சுச்சு.